ஹாய், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஜின் படம் பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு ஜின்னை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து பெட்டா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுறாரு. ஜின்னுனா வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேய், ஒரு நல்லது செய்கிற பேய்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் படத்தோட ஸ்டோரி. படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40-45 மினிட்ஸ் படம் வந்து நல்லாவே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாகுது, லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் லேக்காக இருக்குது. ஸோ இந்த லேக் போர்ஷன்ஸ் எல்லாமே அவங்க நல்லா ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸாக கொடுத்துருந்தாங்கன்னா படம் இன்னும் ஃபார் பெட்டராக வந்திருக்கும். டைரக்டர் ஒரு விதத்தில் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடந்த ஒரு 15-20 வருஷமாக வந்து ஏகப்பட்ட பேய் ஸ்டோரி எடுத்துட்டாங்க. பேயை வச்சு கிளாமர் பண்ணிட்டாங்க, பேயை வச்சு ஹாரர் பண்ணிட்டாங்க, பேயை வச்சு காமெடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பேய் படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னா உண்மையிலேயே வந்து அவர் யோசித்த ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். படத்தில் வந்து ஒரு மெயின் மைனஸ் என்ன தெரியுமா, செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஜின்னை வந்து காமிக்கிறாங்க. அந்த ஜின்னோட கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து போராக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து கிராஃபிக்ஸ் வேறு ரேஞ்சில் வந்துருச்சு. ஸோ ரொம்ப நேச்சுரலாக இன்றைக்கி கிராஃபிக்ஸ் வந்துருச்சு. பட் இந்த கிராஃபிக்ஸ் போராக இருக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு பார்க்கும்போது மைடியர் குடிச்சாத்தான் அந்த காலகட்டத்தில் உள்ள கிராஃபிக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அதனாலே நம்மளால் வந்து படத்து கூட ஒன்றியை வந்து பார்க்க முடியல. படம் கூட வந்து ஒன்றியை பார்க்க ட்ரை பண்ணும்போது நடுவில் இந்த கிராஃபிக்ஸ் வரும்போது நம்மளுக்கு அப்படியே வந்து படத்தை விட்டுட்டு இந்த கிராஃபிக்ஸ் தெரியலேங்கிறத பார்க்குற மாதிரி நம்மளுக்கு மைண்டு போயிட்டே இருக்குது. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக வந்து அமைஞ்சிருச்சு. இதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தரமாக நமக்கு ஒரு ஃபீல் வருது. எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸில், அதெல்லாம் ரொம்ப குழந்தரமாக இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சைட்லேயே வந்து இந்த படம் வந்து பெருசாக வந்து பிடிக்கிற மாதிரி இல்லை. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் மிங்கிலாகி படத்தோட ஒன்றி பார்க்க முடியல. ஸோ அவங்களுக்கும் வந்து செட் ஆகலை. படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாங் போட்டிருக்காங்க பாருங்கள். சாங் வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த சாங்கு செம்ம சூப்பராக இருக்குது. அந்த சாங் வந்து மியூசிக்கும் சரி, லிரிக்ஸும் சரி, பாடின விதமும் சரி, ஆக்டர்ஸ் நடிப்பு, அந்த ஹீரோயின் நடிப்பு, எல்லாரோட இதுவும் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா கோரியோகிராஃபி அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம சூப்பர் கோரியோகிராஃபி. இந்த பாட்டு எப்படின்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்தில் வந்து ஒரு ஹிட்டு பாட்டுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ எல்லாமே இந்த பாட்டில் இருக்குது. இந்த பாட்டை வந்து இவங்க வேஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே இந்த பாட்டை வச்சுருந்தாங்கன்னா இந்த பாட்டை வந்து படத்தை தூக்கி கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு ரோலிங் ரைட்டர்ஸில் வச்சு இந்த பாட்டை வந்து இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். படத்தில் வந்து காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடி இருக்குது. பாலசரவணன் வந்து காமெடினா பண்ணியிருக்காரு. உண்மையில நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த காமெடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு பஞ்சு வந்து நல்லா இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த பஞ்சுக்கு முன்னாடி வரக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு கிரிஞ்சு ஃபீல் கொடுக்குது. கொஞ்சம் பழைய ஸ்டைல் மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். படத்தில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் சைடில் வந்து கொஞ்சம் ஒரு நிறைய மிஸ் ஆயிருக்கு. மெயினாக வந்து கன்டினியூட்டி பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. அது கொஞ்சம் கவனிச்சதாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலாக ஒரு இந்த ஜின்னை வளர்க்கும் போது 3 கண்டிஷன்லாம் போடுறாங்க. ஸோ அந்த கண்டிஷனை வந்து ஒரு ஷூட்டிங் டைமில் வந்து இவங்க கவனிக்காமல் அந்த கண்டிஷன் ஒரு சில இடத்துலலாம் மிஸ் ஆகுது. அது மிஸ் ஆகும்போது அதாவது கதை வைஸ் மிஸ் ஆகிற இடம்லாம் இவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. பட் அதர்வைஸ் மிஸ் ஆகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனித்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் படத்தில் வந்து கொஞ்சம் பார்த்துட்டாருன்னா உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும். ஸோ டைரக்டருக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது கிளியராக தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் மூவினால ஒரு சில இடம்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபார் பெட்டராக பண்ணுவார். டைரக்டர் கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை கண்டிப்பாக வேறு ரேஞ்சில் கண்டிப்பாக கொண்டு வருவார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஆவரேஜான படம்னு நான் சொல்லுவேன். ஆனால் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்னு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம். இதை தாண்டி நம்ம ஒரு சில விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நியூ ஃபேஸ்லாம் நடிச்சிருக்காங்க. நியூ ஃபேஸ் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், படத்தில் நடிச்சதுக்கும் அந்த எண்டு கிளைமேக்ஸில் வந்த பாட்டு நடிச்சதுக்கும் நிறைய வித்தியாசம். படத்தில் நடித்தது வந்து அவரோட பெஸ்ட் எஃபோர்ட் போட்டிருக்காருங்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். கடைசி பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஹீரோ பக்கா ரியாக்ஷனோட பக்கா டான்ஸோட பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் அதே மாதிரி தான். அந்த டான்ஸ் அதெல்லாம் வேறு ரேஞ்சில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சாங் வந்து அப்படி ஒரு துண்டாக அவ்வளோ சூப்பராக வந்து தனியாக வந்து தெரியுது. பட் மற்ற நிறைய நோன் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து கேமரா ஒர்க் ஓகே. இது மியூசிக் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு ஆவரேஜான ஒரு படம். ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் லேக்காக இருக்குது. ஆனால் நான் டேரக்டர் வந்து நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.